வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி பொய்கள் பரப்புவதையே தனது முக்கிய அரசியலாக பயன்படுத்துவதாகவும் உண்மையை பேச தயங்குவதாகவும் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்று அஞ்சல் திணைக்களத்திடம் ஒப்படைப்பு. புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் மக்களின் விருப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கருத்து. வடக்கு தமிழ் கட்சிகள் எம்மை விமர்சிப்பதன் மூலம் தமிழ் மக்களின் ஆதரவை திரும்ப பெற முடியாது என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நீர்கொழும்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி எழுப்பியிருந்த சில கருத்துக்களை கடுமையாக விமர்சித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை உள்ளூராட்சிக்கு தெரிவு செய்தால்தான் அபிவிருத்திக்கு நிதி வழங்கப்படும் என்று ஜனாதிபதி கூறுவது அவரது பதவிக்கு தகுந்ததாக இல்லை. மக்கள் தங்களுக்கான பிரதிநிதிகளை சுதந்திரமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி பொய்கள் பரப்புவதை தனது முக்கிய அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் ஆட்சியில் நுழைந்ததற்கு பிறகும் உண்மை பேச தயங்குவதாகவும் குற்றம் சாட்டினார். ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் ஆகியுள்ள போதிலும் மக்கள் எதிர்பார்த்த அடிப்படை பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் வழங்கப்படவில்லை. பெரும்பான்மை ஆதரவை பெற்ற அரசாங்கம் அதை பயன்படுத்துவது மக்களின் நலனுக்காக அல்ல, எதிர்க்கட்சிகளை அடக்கவே பயன்படுத்துகிறது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்று அஞ்சல் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. அதன்படி வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நாளை 17ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என்றும் இவ்விநியோக வேலைகள் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி வாக்காளர் அட்டைகள் விநியோகத்திற்கு விசேட நாளாகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி மே 6ஆம் தேதி சுமார் 250 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்தல்கள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் நீதிமன்ற விசாரணைகளுக்கு பிறகு தீர்மானிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் அவற்றுடன் தொடர்புடைய மனுக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் நகல்களை அனுப்புமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இதனையும் பொறுத்து அரசியல் கட்சி செயலாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் தேவையான ஆவணங்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகங்களுக்கு சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கவிழ்க்க எதிர்க்கட்சிகள் சதி திட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் சமந்த வித்யாரட்ன குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிட்ட போது, அரசாங்கத்திற்கு நாட்டை மேம்படுத்தும் திட்டங்களை நிறைவேற்ற அவகாசம் கிடைத்தால் எதிர்க்கட்சியினருக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை. இதனை தெளிவாக உணர்ந்து கொண்ட நிலையிலேயே எதிர்க்கட்சிகள் இப்போதே அரசை கவிழ்ப்பதற்கு கும்பலாக சதித்திட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த அரசு நாட்டை உயர்த்தும் என்பதை அவர்கள் அறிவார்கள். அத்துடன் அரசாங்கத்திற்கு கால அவகாசம் கொடுத்தால் நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்வது என்பதையும் அறிவார்கள். இதன்பின் மக்கள் எதிர்க்கட்சியினரை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனால் குறித்த எதிர்க்கட்சியினர் இந்த விடயங்களுக்காக அரசாங்கத்தின் மீது அச்சம் கொண்டுள்ளார்கள். அதனால் முன்னதாகவே அரசை வீழ்த்தி தடுப்பதே அவர்களின் இலக்கு என்றும் தெரிவித்திருந்தார். நாட்டின் புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் மக்களின் விருப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். அத்துடன் நீடித்து வரும் இனப்பிரச்சினைக்கு முரண்பாடற்ற நிரந்தர தீர்வு புதிய அரசியலமைப்பின் ஊடாக கிடைப்பக்க போகின்றது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். புதிய அரசமைப்பு மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருந்தார். இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது எங்களது உறுதியான நிலைப்பாடாகும். அதனை ரத்து செய்து தேசிய பாதுகாப்பு உறுதியாகும் வகையில் நடைமுறைக்கான புதிய சட்டம் உருவாக்கப்படும். கடந்த வெள்ளிக்கிழமை இந்த விடயத்தை ஆராய்வதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி ருயன்சி அரசிகுலரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு கூட்டம் ஒன்றை நடத்தியது. ஜனநாயக மற்றும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் புதிய சட்டத்தை ஏற்று முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று தெரிவித்தார். புதிய அரசமைப்பின் மூலம் நாடாளுமன்றத்திலும் சமூகத்திலும் பரந்த கூழாக நீடித்து வந்த இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படும். இந்த நோக்கத்திற்காக வடக்கு மற்றும் கிழக்கு மக்களால் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு சிறப்பு ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொருளாதார நிலைமையை ஸ்திரப்படுத்தும் நடவடிக்கைகளோடு மாகாண சபை தேர்தலையும் நடத்த விசேட கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வடக்கு தமிழ் கட்சிகள் எங்களை விமர்சிப்பதன் மூலம் எந்தவிதமான சாதனைகளையும் மேற்கொள்ள முடியாது. தமிழ் மக்களின் ஆதரவை திரும்ப பெற வைக்க அவர்களால் முடியாது என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார்.
இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு மகத்தான ஆதரவை வழங்கினர். இப்போது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் அவர்கள் எமக்கு ஆதரவு வழங்குவதை தடுப்பதற்காக தமிழ் கட்சி தலைவர்கள் எம்மை விமர்சிக்கின்றனர். ஆனால் இவ்வகை விமர்சனங்களால் அவர்கள் வெற்றி பெற முடியாது. எம்மை ஆதரித்து வந்த தமிழ் மக்களை மீண்டும் தங்கள் பக்கம் இழுக்கும் வாய்ப்பு அவர்களிடமில்லை. ஏனெனில் இன்றைய தமிழ் மக்கள் விழிப்புடன் உள்ளார்கள். அவர்களது அரசியல் மற்றும் பொருளாதார தேவைகளை நாங்களே புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றோம். எங்களை நம்பி வருவோரின் நம்பிக்கையை எப்போதும் கைவிட மாட்டோம் என்றும் வலியுறுத்தினார். பொது தேர்தலில் தமிழர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கியதாக கூறப்படும் நிலைப்பாட்டை மறுக்கும் வகையில் வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தெளிவான ஆணையினை வழங்க வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் வலியுறுத்தினார். ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறிய போது, இம்முறை புத்தாண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் கூடி வந்துள்ளது. இந்த தேர்தலில் எமது மக்கள் புதிய அணுகுமுறையுடன் செயல்பட வேண்டும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் அந்த கட்சிக்கு 25% வாக்குகளே கிடைத்திருந்தன. தமிழரசு கட்சிக்கு 20% வாக்குகள் கிடைத்திருந்தாலும் தேசிய மக்கள் சக்திக்கு அடுத்ததாக அதிக வாக்குகள் பெற்ற கட்சி அதுவே. இதனை அரசாங்கம் தமக்கே மக்கள் முழுமையான ஆதரவை வழங்கியதாக தப்பாக பிரச்சாரம் செய்கின்றது. அவர் மேலும் கூறுகையில், தமிழர்கள் தெளிவான ஒரே ஆணையை வழங்க பலவீனமான உதிரி கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் நீண்ட காலமாக சமஷ்டி ஆட்சி முறையை வலியுறுத்தி வரும் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு முக்கிய அரசியல் தீர்வுக்காக ஒன்றிணைந்து சமஷ்டி கொள்கையினை ஆதரிக்க வேண்டிய நேரம் இது. இன்றைய அரசியல் சூழலில் பல கட்சிகள் தேர்தலுக்காகவே சமஷ்டியை பேச தொடங்கியுள்ளன. ஆனால் தமிழரசு கட்சி 75 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை நிலைநிறுத்தி வருகிறது. ஆகவே இந்த தேர்தலில் தமிழர்கள் சிதறாமல் ஒருங்கிணைந்து தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து அதன் ஆட்சிக்கு தெளிவான ஆணையை வழங்க வேண்டும் என்று சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது திறக்கப்பட்டதாக கூறப்பட்ட தம்புளை குளிர்சாதன விவசாய களஞ்சியம் இன்னமும் செயல்படவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா கடும் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். நேற்று குறித்த வளாகத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்ட இவர், இது தற்போது செயல்படாத நிலையிலிருந்தும் அரசாங்கம் மக்களை ஏமாற்றும் வகையில் இவ்வளாகம் திறக்கப்பட்டதாக பொது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். 2019ஆம் ஆண்டு நல்லாட்சி ஆட்சி காலத்தில் 5000 மெட்ரிக் டன் கொள்ளளவோடு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தும் வசதிகளோடு கூடிய இந்த களஞ்சியத்திற்கான கட்டுமானம் துவங்கப்பட்டதாகவும் அவர் நினைவுபடுத்தியிருந்தார். ஆனால் 2024 பிப்ரவரி 5ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விஜயத்தின் போது இந்த களஞ்சியம் ஆன்லைன் வழியாக திறக்கப்பட்டது. இருப்பினும் அதிலிருந்தும் இதுவரை இது செயல்பாட்டுக்கு வராத நிலை தொடர்கிறது என்று கூறிய ஹர்ஷ டி சில்வா, வளாகத்தின் தற்போதைய நிலையை பற்றிய நேரடி வீடியோ ஒன்றையும் தனது முகப்புத்தகத்தில் பகிர்ந்துள்ளார். நாட்டின் பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி வருவாய் வரலாற்றில் முதல் முறையாக $1 பில்லியன் அமெரிக்க தாண்டியுள்ளது என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு எரிபொருள் விநியோக அளவுகள் அதிகரித்ததுதான் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாகும். மேலும் செங்கடலில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதன் விளைவாக பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு கூடுதல் தேவை உருவானது. மொத்தமாக கடந்த ஆண்டு நாட்டின் ஏற்றுமதி வருவாய் $12.8 பில்லியன் பதிவாகி இருந்தது. இது 2023உடன் ஒப்பிடும்போது 7.02% வளர்ச்சியினை குறைக்கிறது என்றும் மத்திய வங்கி தெரிவிக்கிறது. புத்தாண்டுக்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் கொழும்பு மற்றும் பிற நகரங்களுக்கு திரும்புவதற்கு வசதியாக நாளை முதல் அதிவேக நெடுஞ்சாலைகளுக்கான விசேட போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 21ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக சுமார் 800 மேலதிக பேருந்துகளை ஈடுபடுத்தவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அத்துடன் புத்தாண்டு காலத்தில் பிரயாணங்களை மேற்கொள்ளும் பயணிகளின் வசதி கருதி இன்றைய தினமும் விசேட போக்குவரத்து மற்றும் தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 300 பேருந்துகள் மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதம செயல்பாட்டு அதிகாரி தெரிவித்துள்ளார். அத்துடன் மேலதிகமாக 20 தொடருந்து சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தொடருந்து திணைக்களமும் தெரிவித்துள்ளது.